மீன ராசி ஆன்மீகத்திலையும் உச்ச நிலைமை வரலாம், அரசியலையும் உச்ச நிலைமை வரணும். ஆசைகள் பாசைகள் உடைய ஜாதகம் நீங்க தான். நஷ்டமும் கஷ்டமோ அவமானமோ அவப்பேரும் பட்டவங்க யாருன்னா மீன ராசிக்காரங்க. ஆனா மீன ராசிக்காரங்கள உள்ள ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி, மண்ணு வாங்கணும்னு ஆசைப்படுங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. அந்த ஆசை உங்க சாம்ராஜ்யத்தையே சரிச்சு கொடுக்கும். ஆனா மனைவிக்கு துரோகம் பண்ணி மாற்றான் மனைவிக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணீங்கன்னா நீங்க தான் தரட்டிக்கிட்டு ஆயிடுவீங்க. ஆசையை பேராசைப்படாம ஆசையை நிறைவான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டு வாங்க. உங்க தாய் தகப்பனை அரவணைச்சிருங்க. அப்பா அப்பாவோட 4 வார்த்தை ஜாலியா பேசுங்க. நான் இந்த தொழில் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சனி பகவான் ஜென்மத்துல இருக்காரு, ராகு பகவான் ராசிக்கு 12வது வீட்டுல இருக்காரு, குரு பகவான் உங்க ஜாதகத்துல யோக நிலைமையில 4வது வீட்டுல தான் இருக்காரு. பயம் வேண்டாம். முருகா, நான் இதுக்கு தான் வரேன், என் கடன் கஷ்டம் தொல்லைகள் சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டுங்க. சக்சஸ் நடந்துரும். வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் தரப்போறாருன்னு பார்க்கலாம். முதல்ல குருனா யாருன்னு கேட்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு ஒரு பிரகஸ்பதி. குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல உச்ச நிலையில இருக்காருன்னு சொன்னாவே தங்க நகை நீங்க வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், மாளிகை கட்டலாம். ஏன்னா குரு பிரவேசம் தான், ஆனா அத கிரக பிரவேசம் கேட்டு மக்கள் சொல்லுவாங்க. அப்ப குரு பலனா இருந்தாவே கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருந்து வாழ்க்கையை நல்லா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு எல்லாத்துக்கும் அந்த பணம்னு சொல்லக்கூடிய தேவை உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு ஜாதகத்துல பிரகாசமா இருந்தா அந்த காலத்துல உனக்கு புதையல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, இந்த காலத்துல லோன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் நம்மளுடைய கடன் எப்படா அடையும், அந்த கடனை அடைக்க ஒரு கடன் வாங்கி அடைச்சா சரியாயிடும் சொல்லக்கூடிய பயம் இருக்கும் பாருங்க. அந்த டைம் உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடியது குரு பகவான். இருளை நீக்கி ஒளிய கொடுக்கிறது, கஷ்டத்தை நீக்கி நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கிறது, நம்ம ஆசைகள் தேவைகள் என்ன ஏதுன்னு கேட்கறத பக்குவம் பண்ணி அது நம்மளுக்கு பிரகாசம் கட்டுறோம். அப்பா நான் நல்லா இருக்கேன், இப்ப நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு தன்மை வந்துருச்சு, ஒரு சக்தி வந்துருச்சு, இந்த மாதிரி தேவைகளை பக்குவம் பண்ணக்கூடியவர் தான் குரு. குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தா சரியான பருவத்துல கல்யாணம் நடக்கும், குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும். இன்னும் வாழ்க்கையில நம்ம தேவைகள் எல்லாமே குரு பகவான் தான் நம்ம எல்லாருக்குமே கொடுப்பாரு. ஆனா இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனைத்தான் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் நம்ம ஜாதகத்துக்கு வந்திருக்காரு. அப்ப குரு பகவானை எப்படி வழிபடணும்னா, குருன்னு கேட்டாவே திருச்செந்தூர் முருகர், ஆறுபட முருகனும் இருக்கு, திருச்செந்தூர் முருகன் இருக்கு. இல்லைன்னா வடபழனி முருகரை ஏதாவது ஒரு நாள் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமையில முருகரை நல்ல மனதார வேண்டி வடபழனி முருகரை சாந்தரமா போனீங்கன்னா கோயில் வாசல்ல கிழக்கு வாசல்ல முழு நெல்லிக்காய் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி கையில வச்சுக்கிட்டு, முருகா எனக்கு இந்தந்த தேவைகள் இருக்கு, இந்தந்த ஆசைகள் இருக்கு, பிள்ளைங்க நோய் நொம்பலத்து இருக்காங்க, என் கஷ்டம் போகணும்னு சொல்லி சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரக்குவங்களுக்கு யாருக்காவது ஒண்ணு கொடுங்க, உங்களுக்கு குருபலன் கிடைச்சிடும். 100க்கு 100 படிக்கிற குழந்தைங்க தான் இந்த வருஷம் பெரிய லெவலுக்கு வரப்போகுது. நல்ல வேலை வாய்ப்பும் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் கேட்கறது முருக கடவுள் தான். டைம் கிடைச்சிச்சுன்னா வடபழனி கோயில போயிட்டு நல்லா சாமியை பாருங்க. குரு ஜாதகத்துல கெட்டு போனா தான் நோய் நொம்பலம் கடன் கொடுப்பாரு, கெட்டு போக கூடாது. சாமி இந்த வருஷம் எனக்கு குரு பயிற்சி நல்ல பலனை கொடுன்னு சொல்லி முருகரை வேண்டுங்க. உங்க மனக்குறெல்லாம் போகும். என்ன ஆசை வேணா படுங்க, உங்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வடபழனி ஆண்டவர். மீனராசி, மீனராசிக்கு 4வது வீட்டுல மிதுன ராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடாட்சியம் உடையவங்க. டாக்டருக்கு படிக்கலாம்,
சினிமா கலைத்துறையில பிரகாசிக்கலாம், லா படிக்கலாம், அரசு சம்பந்தப்பட்ட வக்கீலாகலாம், அரசுக்கு யோகங்கள் தரக்கூடிய தருணங்களும் ஆகலாம், ஆன்மீகத்திலையும் உச்ச நிலைமை வரலாம், அரசியலையும் உச்ச நிலைமை வரணும். ஆசைகள் பாசைகள் உடைய ஜாதகம் நீங்க தான். மீனராசிக்கு தாங்க ஸ்டார் இந்த வருஷம். 2025க்கு முன்ன வரைக்கும் மீன ராசியில படிப்புக்காக கடனை உடனே வாங்கியிருந்தாலோ, இல்ல ரியல் எஸ்டேட் பண்றதுக்காக அங்கங்க இடங்களை அட்வான்ஸ் போட்டிருந்தாலோ, இல்ல பினான்ஸ் பண்ணக்கூடியவங்களோ, இப்படி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் புரளக்கூடியவங்க நீங்க தான். ஆனா 2025க்கு முன்ன வரைக்கும் டிரைவிங் தொழில் செய்யக்கூடிய டிரைவர்களுக்கு நஷ்டம். ஆனா நஷ்டமா இருந்தாலும் தன்னுடைய தாய் தகப்பன் அந்த நஷ்டத்தை ஈடு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, படிக்கிற குழந்தைக்கு யார் காசு கொடுப்பா? தாய் தகப்பன். இப்படி தாய் தகப்பன் கடனை உடனே வாங்கியாது உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க. ஆனா உங்க ஏம் என்ன இருக்கும்? நான் சம்பாரிச்சு பெரிய வீடு, பெரிய பில்லு, பெரிய லெவலுக்கு நான் வரணும் ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைவேற போகுது. கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தருணமும் இனிமே தான் உங்களுக்கு. நஷ்டமும் கஷ்டமும் அவமானமும் அவப்பேரும் பட்டவங்க யாருன்னா மீனராசிக்காரங்க. ஆனா மீனராசிக்காரங்கள உள்ள ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி. ஒரு சில ஜாதகம் தன்னுடைய சுகபோகமான ஒரு வாழ்க்கை, வண்டி மேல ஆசைப்படுங்க, பிளாட் வாங்கணும்னு ஆசைப்படுங்க, மண்ணு வாங்கணும்னு ஆசைப்படுங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. அந்த ஆசை உங்க சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுரும். லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் பில்டிங் கட்டுறது ஒரு யோகம். ஆனா மனைவிக்கு துரோகம் பண்ணி மாற்றான் மனைவிக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணீங்கன்னா நீங்க தான் தர டிக்கெட் ஆயிடுவீங்க. அதே போல மீன ராசியில உள்ள பெண்கள் சட்ட சிக்கல்களை சந்திப்பீங்க. லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிற ஆதங்கங்கள் உங்களுக்கு இருந்து நீங்களும் மாட்டிக்குவீங்க. ஆசையை பேராசைப்படாம ஆசையை நிறைவான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டு வாங்க. நிறைய பேர் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் பிளாப் ஆனிச்சுன்னா நஷ்டம். 5 கோடி ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ணி 10 கோடி ரூபாய் இருக்கணும் ஆசைகள்லாம் இனிமே தான் உங்களுக்கு உண்டு. நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல சம்பாதிக்கக்கூடிய தருணம் உண்டு. கை காமிச்சு விடக்கூடிய தொழில் தான் உங்களுக்கு யோகம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பு வரப்போகுது. ஏன்னா ஜென்மத்துல சனி பகவான் இருக்காரு. லா படிக்கலாம், டாக்டருக்கு படிக்கலாம், சொந்த தொழில் நீங்க பண்ணலாம். இந்த தருணம்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. தாய் தகப்பனுக்கு படுற கஷ்டத்தை நீங்க தான் யூகிச்சுக்கு அந்த கஷ்டத்தை அடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. ஜென்மத்துல சனி பகவான் இருந்தா மீன ராசியில் உள்ள தகப்பனுக்கோ தாய்க்கோ ஆவாது. அது கண்டன்னு சொல்லலாம், கஷ்டம்னு சொல்லலாம். தாய் தகப்பனுக்கு உடல்நல குறைவு ஏற்படும் கூட சொல்லலாம். உங்க தாய் தகப்பனை அரவணைச்சிருங்க. அப்பா அப்பாவோட 4 வார்த்தை ஜாலியா பேசுங்க. நான் இந்த தொழில் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தெரியாம மறுபடியும் கடன் வாங்கி கடன் அடைச்சிங்கன்னா இந்த கடனை நீங்க அடைக்க முடியாது. அதனாலேயே உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இரிட்டேடு, கோபங்கள் ஏற்படும். நிறைய பேர் பிரிஞ்சு கூட போகக்கூடிய தன்மை இருக்கு. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான வருஷம். சனி பகவான் ஜென்மத்தில் இருக்காரு, ராகு பகவான் ராசிக்கு 12வது வீட்டுல இருக்காரு, குரு பகவான் உங்க ஜாதகத்துல யோக நிலைமையில 4வது வீட்டுல தான் இருக்காரு. பயம் வேண்டாம். வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. நீங்க முருகான்னு வேண்டுங்க. ஏதாவது ஒரு சாயந்தர நேரத்துல கிழக்கு கோபுரம் வாசல்ல அறநெல்லிக்காய் வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 3 கிலோ வாங்குங்க. என் ஆசை இதுதான், என் கடன் அடையணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், என் கணவன் மனைவியில கருத்து வேறுபாடு வரக்கூடாது, நான் சம்பாரிச்சு என் பிள்ளைங்களை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சாமியை வேண்டி அந்த முழுநெல்லிக்காவை எல்லாருக்கும் ஒன்று கொடுத்து நீங்க ஒன்று மென்னு சாப்பிடுங்க.
உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். 100க்கு 100 சால்வ் ஆகும். 1000 முருகன் கோயில் இருந்தாலும் 6000 முருகன் கோயிலும் வடபழனிக்கு தனி சக்தி இருக்கு. இதை மட்டும் செய்யுங்க, உங்க வாழ்க்கை மேன்மை அடையும். அரை மணி நேரம் 11 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, அமைதியா உட்காருங்க. அன்பா பண்பா நான் இதுக்குத்தான் வந்திருக்கேன்னு சாமி அப்படியே சாமியை பார்த்தவரை கண்ணுக்குள்ள ஏத்துங்க. சக்சஸ் நடந்த உடனே ஒரு சேவல் வாங்கி தானம் கொடுங்க ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு. இல்லைன்னா திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையில போங்க, அங்க போய் கை கால அலும்புங்க. சாமியை பாருங்க, கிழக்கு கோபுரம் வழியா சிதம்பர சித்தருடைய போட்டோ இருக்கும். அந்த விபூதியை நெத்தியில பூசுங்க. முருகா நான் இதுக்குத்தான் வரேன், என் கடன் கஷ்டம் தொல்லைகள் சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டுங்க. சக்சஸ் நடந்துரும். ஒரு சேவல் வாங்கி தானம் கொடுங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயும் வராது. மீன ராசிக்கு ராகு பகவான் இருந்தனால உள்நோய் ஏற்படும். நிறைய பேர் துர்மரணம் அடைஞ்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு உடல்ல சர்ஜரி நடந்திருக்கும். பயம் சொல்லக்கூடிய நோயிலேயே வாட்டி வதச்சிருக்கும். மீன ராசிக்கு இந்த வருஷம் டாப்பா இருக்கு. நல்ல நேரமா கூடி வருது. வடபழனி முருகனை போய் நாடுங்க. ஏதாவது ஒரு நாள் ஈவினிங்ல போங்க, இல்ல செவ்வாய்க்கிழமையில போங்க, சூப்பரா இருப்பீங்க. மீனராசி அன்பர்கள் நல்லா படிச்சு பண்புள்ள நல்ல வேலை அமையணும். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். சிவாய நம. சிவாய நம. வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்புசாமின்னு கிட்ட லொகேட் போட்டீங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்க வரும். நீங்க வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் கலிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. நீங்க ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, உங்க மனக்குறை உங்க பிரச்சனை போக இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி நான் பூஜை பண்ணி தரேன். கட்டாயமா நல்லா இருப்பீங்கய்யா. சிவாய நம.